Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு கேஸ் சினாரியோ பார்க்க போறோம் அண்டர் செக்ஷன் 101 ஓகேனா. சோ 101ல நோட்டீஸ் ஆஃப் தி மீட்டிங் பத்தி நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ இந்த வீடியோல நம்ம கேஸ் சினாரியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கேஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆகுது. என்ன இன்ஃபர்மேஷனா நம்ம ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம்னா 21 days prior notice நம்ம இஷ்யூ பண்ணனும். சோ அந்த 21 days effective days நம்ம கால்குலேட் பண்றோம்ல. சப்போஸ் அந்த மீட்டிங்க்குன நோட்டீஸை நம்ம போஸ்ட் மூலமா இல்ல கொரியர் மூலமா நம்ம அனுப்புறோம்னா இஷ்யூ பண்ணி நம்ம கொரியர்ல போட்டு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த எஃபெக்டிவ் டேட் வந்து கால்குலேட் ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னாவது April 2025ல நீங்க போஸ்ட்ல நீங்க போட்டுருக்கீங்கன்னா 3rd April 2025ல இருந்து தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. சோ அதான் இந்த கேஸ் சினாரியோல பார்க்க போறோம். சோ இந்த கேஸ் சினாரியோல நியூ ஃபார்மா லிமிடெட் ஓகே. சோ இவங்க வந்து மெம்பர்ஸ்க்கு நோட்டீஸ் வந்து எப்போ போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 16/8/2020ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மீட்டிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்கன்னா 7/9/2020ல கண்டக்ட் பண்றாங்க. சோ இது வந்து வேலிட் மீட்டிங் தானா, இந்த மீட்டிங் உண்டான அந்த நோட்டீஸ் பீரியடை நம்ம கண்டோன் பண்ணலாமான்னு சொல்லி கேஸ்ல வந்து கேட்டிருக்காங்க ஓகே. சோ இப்போ கால்குலேட் பண்ணுங்க. சோ 16/8/2020ல போஸ்ட் வந்து நோட்டீஸை போஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். சோ இதுல இருந்து 48 ஹவர்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 17ஆம் தேதி ஒரு 24 ஹவர்ஸ், 18ஆம் தேதி ஒரு 24 ஹவர்ஸ், டோட்டலா 48 ஹவர்ஸ் தாண்டி 19ஆம் தேதியில இருந்து நம்ம எஃபெக்டிவ் டேட் வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ 19ஆம் தேதியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மீட்டிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்க 7/9/2020ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ப்ரையர் நோட்டீஸ்னா 6/9/2020 வரைக்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 21 days வந்து அங்கே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எஃபெக்டிவ் டேட் ஆஃப் நோட்டீஸ். ஸோ 19ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன்லி 19 days தான் வருது ஓகேங்களா. 19 days ப்ரையர் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறாங்க, 21 days இந்த ப்ரையர் நோட்டீஸ் அனுப்பல. அப்போ இந்த மீட்டிங் வந்து வேலிட் மீட்டிங்காக இருக்குமா? இல்லை ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ 19 days நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்கிறாங்க. இதை அவங்க கண்டோன் பண்ண முடியுமா? முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர் ரீசன் மூலமாக ஆர்ஓசி கிட்டக்க இல்லை ட்ரிபியூனல் கிட்டக்க அப்ளை பண்ணி இந்த மீட்டிங்கை வேலிடாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா வேலிடாக மாற்ற முடியாது. ப்ரொவிஷனில் 21 daysனா கண்டிப்பாக 21 days ப்ரையர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். இதை கம்பெனி மறுபடியும் கண்டோன் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதான் கேஸ் சினாரியோ நம்ம பார்த்துருக்கோம். செக்ஷன் 101 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் ப்ரொவிஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பை.